ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிப்பை வந்து சிறப்பாக வந்து முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீணா போன இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி வந்து செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் விஜய் ரொம்ப சந்தோஷமாக வர போன காரியம் வந்து எல்லாமே வந்து சக்ஸஸா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆமாக்கா எல்லாமே வந்து சக்ஸஸ் தான், நம்முடைய கம்பெனிக்கு வந்து நிறையவே வந்து டைப் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய். நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து முதற்கட்ட பணியாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்முடைய கம்பெனியோட வளர்ச்சி வந்து யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லியுமே வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு வந்து காஃபி குடிக்கிறீங்களா என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வராங்க. எனக்கு எது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாடா அப்படின்ற மாதிரி வந்து ஓடி வராங்க. எப்படியோ வந்து இந்த அத்தையோட தொல்லையிலேருந்து இந்த ரஞ்சிதாவோட தொல்லையிலேருந்து வந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், டாடா வந்துட்டார், இனிமேல் வந்து நமக்கு எது வேணாலும் டாடா கிட்டே வந்து கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம், இனிமேல் எங்ககிட்ட எல்லாம் வந்து நம்ம வந்து அசிங்கப்பட தேவையில்லை, மல்லியம்மா வந்து அசிங்கப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வந்து இன்னொரு வேலை வந்து பண்ணியிருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்முடைய ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரு புது பட்டுப்புடவை வந்து வாங்கிட்டு வராங்க. அந்த புது பிஸ்னஸ் வந்து டைப்பெல்லாம் வந்து கிடைச்சதுனால இந்த வீணா போன ரஞ்சிதா வந்து அவள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கானே தெரியல, தண்டசோறு தான் வந்து தின்னுட்டு இருக்கா. அவளுக்கும் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வர்ற பேரில் அவளுக்கும் ஒரு புடவை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா தாலி கட்டின கிடாயத்துக்காக வந்து ஒரு புடவை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து அதுவுமே வந்து அவர் செய்யாத நம்முடைய வெண்பாஸ் குட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்க, மல்லியம்மாவோட கிஃப்ட் எங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் வெண்பா உனக்கு வந்து கிஃப்ட் கிடைச்சிச்சு இல்லை, எங்களுக்கும் வந்து கிடைச்சிச்சு, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தோட வளர்ச்சி, நம்மளுடைய பிஸ்னஸோட வளர்ச்சி, அதில் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மல்லியெல்லாம் வந்து ஒரு ஆளா, அவளுக்கெல்லாம் வேறு ஒரு புடவை ஒரு கிஃப்ட் ஒரு கேடா, வந்து இந்த வீட்டில் ஆல்ரெடி வந்து ஒரு சர்வெண்ட்டு வேலைக்காரியெல்லாம் வந்து எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்மளுடைய மல்லியும் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பேசாத சைலண்ட்டாக வந்து இருக்காங்க. அதுக்காக நம்மளுடைய மல்லி வந்து சரி ஏதாவது வந்து சாப்பிட்டீங்களா, நான் வந்து சமைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எதுவும் வந்து தேவையில்லை, நான் வெளியே வந்து சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி இந்த வீட்டுக்கு வந்து வந்த நேரத்தில் தான் நம்முடைய விஜய்க்கு வந்து புது பிஸ்னஸ் டைப்பெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்முடைய விஜய் வந்து கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்கிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்முடைய விஜயோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து வளர்ச்சி மட்டும்தான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தான். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்து காலடி எடுத்து வச்சதாலும் நம்ம மல்லிக்கு வந்து பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய விஜய்க்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கொடுத்ததில்லை. ஆனால் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து பிரச்சனைக்கு மேலே வந்து பிரச்சனையாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணியமாக இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாத மட்டும் இருந்துட்டாங்கன்னா நம்முடைய மல்லியை சொல்லவே முடியாது, அனாத பணமாக வந்து காணா பணமாக பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து துணை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மல்லிக்கு வந்து இருக்க வரையும் இவங்களால் எதுவும் வந்து செய்ய முடியாது. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட வந்து எப்படி பேசுறது எப்படி பழகிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் கோபமாக பேசுகிறோம், ஒரு சில நேரத்தில் நார்மலாக பேசுகிறோம், அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாங்க. நம்ம மல்லி வந்து எதுவும் வந்து நினைக்க மாட்டாங்க. நம்முடைய விஜய் வந்து மல்லிகிட்ட மனசு விட்டு பேசினா எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு சப்ஸ்கிரைப்